வணக்கம். போன பதிவில் கல்வாய்க்கால் புங்கஞ்சேரி சுருளிப்படிகை தடுப்பு அணை திட்டத்தை இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலே நாம் எப்பாடுபட்டு அதை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த 10 ஆண்டுகளில் இதை வேறு விதமான ஒரு சிறிய பிழை திருத்தம் மட்டும்தான் இதில் இருக்குது. PR சுந்தரசாமி, அதாவது சுந்தரசாமி என்ன, தேவராயபுரம் சுந்தரசாமி என்ன, இந்த 10 வருஷமா இதற்குண்டான எல்லா முயற்சியும் விவசாய சங்க தலைவர்கள், மேற்கு மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே அதில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், நரசீபுரம் முதல் வடவள்ளியிலே வரை இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்து தீர்மானங்கள், மதுராயபுரம் முதல் பேரூர் செட்டிபாளையம் வரை இருக்கக்கூடிய மொத்த பஞ்சாயத்தினுடைய தீர்மானங்கள், முக்கியமாக நீர் மேலாண்மை இருக்கக்கூடிய இதுகளில் இன்ஜினியர்கள் முக்கியமாக எல்லாத்தையும் சந்தித்து அதுக்குண்டான வெரிஃபிகேஷன் பண்ணி, நொய்யல் ஆற்றின் மையமாக வச்சு, நொய்யல் ஆற்று தென்கரை வடகரை என 2 பிரிவுகளாக சித்தரச்சாவடியை மையமாக வச்சு, அதில் என்ன ஒரு இதுனா, நொய்யலாற்றில் இருந்து ராட்சச மோட்டார்களை வச்சு பைப்பு வழியாக இந்த தூர்வாரக்கூடிய இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 30-40 பெருங்குட்டைகளை நப்பக்கூடிய ஒரு பெருந்திட்டத்தை, கடுமையான முயற்சி. அவர் இதுக்காகவே எவ்வளவோ இழந்திருக்கிறார் சுந்தரசாமி என்ன, இதுக்காகவே எவ்வளவோ இழந்திருக்காரு. நிறைய பேர்த்து பார்த்துக்கிறாங்க, நிறைய இது பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இப்போ மின் மோட்டார், ராட்சச மோட்டாரும் வேண்டாம், குழாயும் வேண்டாம், எங்களுக்கு அதில் வரக்கூடிய 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் பெருந்து செலவுகளில் பொருள் செலவில் நீங்கள் செய்யறதை விட, மழை காலத்திலே இருக்கக்கூடிய அந்த 2 தென்மேற்கு பருவ காலத்திலே 2 மாதங்கள் வரக்கூடிய நீர், வடகிழக்கு பருவக்காற்று அந்த மழை காலங்களில் வரக்கூடிய நீர், மொத்தம் 60 ஓடைகள் இருக்குது. அதில் 60 ஓடையிலையும் மழை பெய்யக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நீர்கள், மழை பெஞ்சும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரக்கூடிய நீர், இதைய நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டருக்கு 6 அடி அகலம் கொண்ட 6 அடி அகலம் 6 அடி ஆழம் கொண்ட யானைகள் மனிதர் மோதல் விளைநிலங்களை சேதப்படுத்துது. விவசாயிகளுக்கு மிக தொல்லையாக இருக்கிறது வனவிலங்குகள், பன்றி, 2வது யானை, 3வது இப்போ மயில்கள் எக்கச்சக்கமான மயில்கள் அதிகம். எங்கே பார்த்தாலும் மயில்களுடைய எண்ணிக்கை, எங்கே பார்த்தாலும் ஊருக்குள்ளே. இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதுகளில் நேற்று நைட்டும் கூட போய் பாருங்கள், மலைக்கும் இதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. ஆனால் இங்கே வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்கங்களே பன்றிகள் குழி பறிச்சு வச்சுருக்குது. வாழைகள் போட்டாங்கன்னா வாழைக்கன்று போட்டு அது 2 உருத்து மேலே தலையற்குள்ளேயே வேரோட தோண்டிடுது. இப்போ இதுதான் எதுனா, ஆலாந்துறை பக்கத்துலேயோ பக்கத்தில் மாதமட்டியோ மற்ற எங்கே ஆற்றுக்காலில் எங்கே பார்த்தாலும் பன்றிகள் அதிகமாகிடுது. கூட்டமாக யானைகள் தொடர்ந்து மனித யானைகள் மோதல் அதிகப்படுத்தி வருது. இப்போ அதற்காக முதல் பவுண்டோரத்துகளில் மின்வேலி அமைச்சாங்க. அதுவும் பயனற்று பாதுகாப்பற்று போய் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு. 2வது அகழி வரைச்சாங்க. மலையோரத்திலேயே யானைகள் வனவிலங்குகள் இந்த உள்ள விவசாய நிலங்களுக்கோ மற்ற ஊருக்குள்ளேயே வராமல் இருக்கிறதுக்கு அகழிகள் வெட்டி பல கிலோமீட்டர் தூரம் அகழிகள் வெட்டினாங்க. அதுவும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அங்கங்கே மண்ணு மூடி அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அதுவும் போச்சு. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக மேற்கிருந்து கிழக்குமான ஆட்டுமலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி நொய்யலாத்தின் தென்கரையில் இருக்கக்கூடிய மலைத்தொடர், கிழக்கு நோக்கி வரக்கூடிய குறுந்தொடர்,
மதுக்கரையில் போய் முடியுது. ராமசெட்டிபாளையத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நம்ம வந்து இந்த அந்த அகழி எடுத்த குழிகளே இருக்கு. அதுகளையுமே கொஞ்சம் ரெடி பண்ணி அதில் காங்கிரீட் வந்து கரெக்டான முறையில் வந்து காங்கிரீட் வந்து 2 பக்கம் அமைச்சு வாய்க்கால், காங்கிரீட் வாய்க்கால் 6க்கு 6 வந்து 6க்கு 6 6க்கு 8 அரசாங்கம் பார்த்து வந்து அதுக்கு உண்டான இது, அதுக்கு குறையக்கூடாது. அதுக்கு எவ்வளவு வேணாலும் படுத்தி 16க்கு 16 பண்ணி கொடுத்தாலும் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்தந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்தந்த ஓடைகளில் வரக்கூடிய அந்த மொத்த மலையிலிருந்து வரக்கூடிய நீர்களை ஒருங்கிணைச்சு அந்தந்த பகுதியில் போகக்கூடிய ஓடைகள் வழியாக திருப்பி விட்டு அந்த ஓடைகள் போய் குட்டைகளில் கலந்து குட்டைகளில் இருந்து தான் நொய்யலுக்கு போகுது. இந்த தண்ணீர் வந்து அழகா எந்த இது இல்லாமல் அழகா வந்து அந்தந்த பக்கம் மதகுகளை வச்சு அழகா வந்து வரக்கூடிய தண்ணிகளில் ஒரு நாள் 2 நாள் வந்து இரவு பகல இதானாலே நம்பி கடை போய் ஆற்றுக்கு போய் அப்படி வந்து ஒரு இது ஒழுக்கமான நல்ல முறையில் நம்ம செஞ்சோம்னா இதனுடைய பயன்பாடு வந்து வருஷம் 12 மாதம் வந்து குட்டையில் வந்து தண்ணீர் நிரம்பி இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இதுகளில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய 20 குட்டைக்கு பெரிய குட்டை 5 ஏக்கராவுக்கு மேற்கொண்டு தான் இருக்குது ஒழிய 5 ஏக்கரா கீழே இருக்கிற குட்டைகள் இல்லை. நிறைய குட்டைகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பள்ளம் சுருளி படிகையிலிருந்து கிழக்கு எடுத்துட்டிங்கன்னா அங்கேயே வந்து சிறு ஒரு குட்டை மாதிரி வந்து பினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க உரம்பு பள்ளத்தில். அதிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா மாலை குட்டை இருக்குது, நாதேகனூர் குட்டை இருக்குது, வடிகாலம்பாளையத்து குட்டை இருக்குது, மோளபாளையத்து குட்டை இருக்குது, சென்னனூரில் 2 குட்டை இருக்குது, குப்பனூரில், கரடிமடையில், ராமசெட்டிபாளையம், ஆறுமுகக்கவனூர், பச்சாபாளையம், இந்த மாதிரி வந்து பெரிய குட்டைகளை பூரா வந்து வருஷம் பூரா நம்பி இருந்ததுன்னா ஒரு இப்போ மாலை குட்டை எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய குட்டை மாலை குட்டையும் நாதேகனமுதர் குட்டையும் வடியாம்பாளையத்து குட்டையும் இந்த 3 குட்டையும் மட்டும் வருஷம் பூரா தண்ணி நின்றா இங்கே இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டருக்கு வந்து எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நிலத்தடி நீர் அதாவது வந்து விவசாயத்திற்கு மற்ற நீர் தேவைக்கு அனைத்து விதமான உயிரினங்களுக்கு உண்டானது வந்து நிலத்தடி நீர். நீங்கள் என்னதே வந்து அத்திக்கடுவிலிருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இங்கே தண்ணி வந்து பைப் வழியாக வந்தாலும் அது குடிக்கிறதுக்கு வந்து புழங்கறதுக்கு வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது. இங்கே வந்து இப்போ தற்போதைய சூழலில் வந்து இந்த கிராமங்களுக்கு வந்து சிறுவாணி குடிநீர் வந்து வர்றதில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு மட்டும்தான் வந்து அது போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இத்திட்டங்களை வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவங்க வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் வந்து ஒரு தானே முன்னெடுத்து இது எப்படி வந்து கொண்டு வந்தால் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு பண்ணுங்க, அடுத்த பீரியடில் 10 கிலோமீட்டருக்கு பண்ணுங்க. ஈஸியாக கொஞ்சமான நிதியில் நம்ம வந்து இது பண்ணி முடிக்க முடியும். அப்படி பண்ணுனா இன்னைக்கு இல்லை வரக்கூடிய தலைமுறைக்கு இது ஒரு மிகப்பெரிய உந்துதல் என்ன வாழ்வாதார பிரச்சனையை வந்து காளிமங்கலம்ங்கிற ஒரு கிராமம் வந்து 130 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம்னு சொல்லி நொய்யல் வடக்கு தெற்கு 2 கிலோமீட்டருக்கு அந்தல இருந்து அன்னைக்கு ரோடு வசதி எந்த வசதியும் இல்லை, மாட்டு வண்டி மட்டும்தான். அங்கிருந்து வந்து மாடு வந்து 500 உருப்படி 400 உருப்படி வீடு தவிரம் வந்து 100 200 500 1000 உருப்படிகளுக்கு மாடு இருந்தது. அவங்க அதைய என்ன சொல்ல முடியும், அங்கே எங்கேயும் தண்ணி இல்லை, பெரிய கிணறு ஒன்று தான் இந்த பகுதியில் தண்ணி இருந்தது, அதுவும் வத்தி இதாயிருதுன்னு சொல்லி போட்டு உரம்பு இந்த நொய்யலாத்தில் போய் ஊற்று பறிச்சாவது வந்து வண்டிகளில் வச்சு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மாடு வந்து அப்பிருந்தே அலைஞ்சு இப்போ எங்கள் ஊர்களில் வந்து பட்டி மாடுகளில் இல்லை, யாரோ 1-2 விட்டு ஒரு 100 மாடு பக்கமாக இருக்குது, அவ்வளவுதான். மாடுகளில் வந்து செழிச்சு எல்லா பக்கம் இருந்த இது போய் ஒவ்வொன்றா அழிஞ்சிட்டு வருது. கிராமங்கள் புத்துணர்வோட அதாவது வந்து தன்னை மாத்தாம அதனுடைய போக்கில் இருந்தால் மட்டும்தான் இயற்கை நம்மை மதிக்கும், வழிநடத்தும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் உண்மையுள்ள ரவி ராமச்சந்திரன். வணக்கம்.